கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கலந்து செல்லலாம். சோ நம்ம இப்ப இந்த வாரத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்குள்ள நம்ம வந்து கடைசி அதிகாரத்துக்குள்ள மட்டும் நம்ம வரல. நாம இப்ப தொடர்ந்து எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்ததான காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுல வெளிப்படுத்தின விசேஷம் 20 இருந்து 22 அதிகாரம் வரைக்கும் 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய காரியங்களை 5 வகையான கோணங்களை நம்ம பார்த்துட்டு போறோம். சோ இப்ப நாம பார்க்க போறது என்ன வியூ அப்படின்னு பார்த்தோம்னா மில்லினியல் வியூ நம்பர் 5. அதாவது மில்லினியல் வியூ நம்பர் 5 எதோடு முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 22 அதிகாரம் 5ஆம் வசனத்தோட 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய 5வது கோணமும் என்ன ஆயிருது அப்படின்னா முற்றிலுமா முடிந்துருது அப்படின்றத பாக்குறோம். சோ இப்ப நாம இந்த முதல் 5 வசனங்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த முதல் 5 வசனங்கள் எதை குறித்து சொல்லுது, என்ன ஒரு காரியத்தை குறித்து இந்த 5 வசனங்கள் பேசுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ள நம்ம ஆழமா போய் படிப்பதற்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வசதியா இருக்கும். அப்படின்னா கிளியரா இந்த 5 வசனங்களும் எந்த காலப்பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து சொல்லுதுன்னா என்டையர் மீடியேஷன், அதாவது மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த காரியத்தையும் இந்த 5 வசனங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதினா நமக்கு நல்லாவே தெரியும். அது எது அப்படின்னு பார்த்தோம்னா மகா உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு நமக்கு நல்லா தெரியும். 1000 ஆண்டு அரசாட்சி 1874 ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்படி 1000 ஆண்டு அரசாட்சி 1874 ஆரம்பிச்சிட்டாலுமே கூட அதனுடைய மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதி இன்னும் ஆரம்பிக்கல. அது எப்பொழுதுதான் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சபையினுடைய நிறைவேறுதலுக்கு பிற்பாடுதான். சோ சபை நிறைவேறின பிற்பாடு மகா உபத்திரவம் முடிஞ்ச பிறகு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கிறிஸ்துவும் சபையும் சேர்த்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய காலப்பகுதி தான் மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதி அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதி எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்னா மகா உபத்திரவத்தினுடைய முடிவுல ஆரம்பிச்சு, அதாவது வெளியரங்க ராஜ்யம் அந்த காலப்பகுதியில் ஆரம்பிச்சு 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவு வரைக்கும் இந்த மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதி இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இப்போ நாம 21ஆம் அதிகாரத்துல எதை பார்த்து முடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய எருசலேம் எனக்கூடிய நகரத்தை பார்த்தோம். அந்த புதிய எருசலேம் எனக்கூடிய நகரம் வேற எதையும் அடையாளப்படுத்தல. இந்த வெளியரங்கமான ராஜ்யம் காலப்பகுதியில கிறிஸ்துவின் ராஜ்யமானது எப்படி செயல்பட போகுது, சபை எப்பேற்பட்ட ரோல் அப்ப செயல்படுத்த போறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்து முடிச்சோம். சோ இப்போ முக்கியமா இந்த ராஜ்யம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கானது. சோ இப்போ இந்த 5 வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா 2ஆ பிரிக்கலாம். முதல் 2 வசனங்களை தனியாவும் மீதம் இருக்கக்கூடிய 3 வசனங்களை தனியாவும் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கலாம். சோ இப்போ இந்த வசன பகுதிகள் என்ன ஒரு காரியத்தை குறிச்சு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இந்த நகரத்துக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டாருன்னா, இந்த நகரத்துக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டாங்கன்னா நம்ம யார சொல்றோம்? உலக ஜனங்கள். உலக ஜனங்கள் இந்த நகரத்துக்குள் நுழைவது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். இந்த பெரும்பாதையான வழியில, இந்த பரிசுத்தமான அந்த பெரும்பாதையான வழியில நான் நடந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நித்திய ஜீவனை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த பெரும்பாதையான வழியில என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். சோ நடக்க ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்சாதான் ஒருவர் நாளைக்கு ராஜ்யத்துல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். சோ அப்படின்னா முதல்ல ஒருத்தர் சிட்டிக்குள்ள என்னாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ட்ராகணும். சிட்டிக்குள்ள என்ட்ராகிறதும் ஒண்ணுதான், பெரும்பாதையான வழியில நடக்க ஆரம்பிக்கிறதும் ஒண்ணுதான். சோ இப்போ இது எந்த சிட்டியை பத்தி பேசுறதுன்னு தெரியும். ஏற்கனவே 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு புதிய எருசலேம் குறிச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது முதல் 2 வசனங்கள் எதை குறிச்சு பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிட்டிக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்ட பிறகு, அதாவது புதிய எருசலேம் எனக்கூடிய இந்த கவர்மெண்ட் செட்டப்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்ட பிறகு, பெரும்பாதையான வழியில நடக்க ஆரம்பிச்ச பிறகு அவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ராஜ்யத்துல அப்படின்ற காரியங்கள் தான் இந்த 2 வசனங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. திருப்பி சொல்றேன், உலக ஜனங்கள் பெரும்பாதையான வழியில நடக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத காட்டுவதுதான் முதல் 2 வசனங்கள். மீதம் இருக்கக்கூடிய 3 வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய முடிவுல ஒரு அவுட்கம் வரும்ல, ஒரு முடிவு வரும்ல. மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய முடிவுல தான் கிறிஸ்துவோட ராஜ்யம் முடியுது. சோ கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய முடிவுல வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இந்த
3 வசனங்கள், 3 to 5 வசனங்கள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். அப்படின்னா இன் எசன்ஸ் இந்த கடைசி 5 வசனங்கள் பைபிளினுடைய முடிவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு முடிவுரை. தேவன் ஒரு முடிவுரையாகவே என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 வசனங்களை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. சோ ஆக்சுவலா இது முடியும் பொழுது, இந்த 5 வசனங்கள் முடியும் பொழுது மனுக்குலம் நேரடியாக யார் கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள்னா பிதாவாகிய தேவன் கையில ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுக்குலம் நித்தியத்திற்கும் பரிபூர்ண நிலைமையில என்ன பண்ண போறாங்கன்னா நித்தமும் மன மகிழ்ச்சியோட இருக்க போறாங்க. சோ அப்படின்னா இந்த இடத்துல ரெவிலேஷன் புஸ்தகமும் சரி, ஒட்டுமொத்த வேதாகமும் சரி, எக்ஸாக்டா 5ஆம் வசனத்துல என்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டோரி. உதாரணத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆதி ஆகமத்துல மனுஷன் எப்படி விழுந்தான் அப்படின்றத பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில இந்த 5ஆம் வசனத்தோட என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அங்க விழுந்த மனுஷன் திரும்பி எப்படி மீண்டு எழ போறான் அப்படின்றது என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பார்க்கப்படும். சோ ஒரு ஆங்கிள், ஒரு பார்வையில 5ஆம் வசனத்தோட பைபிளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் முடிவு என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா வந்துருது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட் முடிவு என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா வந்துருது. ஆனாலும் வசன பகுதிகள் 5ஆம் வசனத்தோட முடியல. நமக்கு தேவையான சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன், நமக்கு தேவையான கூடுதலான தகவல்களை தேவன் 5ஆம் வசனத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய வசனங்கள்ல கொடுத்திருக்காரு. அந்த வசனங்கள் குறிப்பா யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா லவோதேக்கியா சபையில் காலப்பகுதியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தேவைப்படக்கூடிய சில ஃபைனல் கிளாரிபிகேஷன், சில விஷயத்துல அவங்களுக்கு சில ஃபைனல் கிளாரிட்டியும் சில ஆலோசனைகளும் லவோதேக்கியா சபை பரிசுத்தவான்களுக்கு தேவைப்படுது. அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல்கள் தான் 5ஆம் வசனத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம கவனிக்கணும். சோ நாம இப்ப முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். 2ஆம் வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அப்படின்னா இந்த முதல் 2 வசனம், 1ஆம் வசனத்துல ஆரம்பிச்சு 2ஆம் வசனத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி அது 2ஆம் வசனத்துடைய முதல் பாகத்துல முடியுது. அது தமிழ்ல இப்படி இருக்காது, இங்கிலீஷ்ல அப்படிதான் ஆரம்பிக்கும். இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? Then he showed me a river of the water of life. யாரு யோவான் காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல இருந்து வழிநடத்திட்டு வந்த தூதன் இப்ப யோவானுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நதியை காட்டுறாரு. அது சாதாரண நதி இல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதியை காட்டுறாரு. அந்த நதி, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி எப்படி இருக்காமா? பளிங்கை போல் தெளிவாக இருக்குது. இது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய சிங்காசனத்துல இருந்தோம், ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்துல இருந்தோம் புறப்பட்டு வருகிறதை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காண்பிக்கிறாரு. இந்த மிடில் ஆஃப் இட் ஸ்ட்ரீட் அப்படின்னா இந்த நதி எங்க இருக்குதாமா? இந்த மிடில் ஆஃப் இட் ஸ்ட்ரீட் நம்ம பாக்குறோம்ல, புதிய எருசலேம் எனக்கூடிய நகரம். அந்த நகரத்துக்கு ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவனுடைய நடுவுல இந்த நதி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓடி இருக்குது. இந்த நதி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாய்ந்திருக்கு. சோ கிளியரா நமக்கு நல்லா தெரியும், இது முழுக்க முழுக்க சிம்பாலிக் லாங்குவேஜ், அடையாள பாஷை. இந்த அடையாள பாஷையுடைய அர்த்தத்தை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இதே வசனத்தை நம்ம ERV வெர்ஷன்ல வாசிக்கலாம். வாசிக்கிறோம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பின்னர் அந்த தூதன் ஜீவ தண்ணீர் ஓடுகின்ற ஆற்றினை எனக்கு காட்டினான். அது பளிங்கு போன்ற பிரகாசமாக இருந்தது. அது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருந்த சிம்மாசனத்திலிருந்து பாய்ந்தது. அந்த நகர தெருவின் நடுவில் பாய்ந்தது. அது மட்டும் இல்லாம நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. நதியின் இரு கரையில அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த நதியை எங்க ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நகரத்தினுடைய நடுவுல ஓடுது. நதியினுடைய இரு கரை லெஃப்ட் அண்ட் ரைட்ல
12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்திருக்கு. 12 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சம் இருந்திருக்கு. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அப்படின்னா மொத்தம் எத்தனை மாசம் கொடுத்திருக்கணும்? 12 மாசம். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல கிளியரா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் நகரத்துக்குள்ள என்ட்ராகிறாங்கன்னா அவங்க எதை பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெருவை பாக்குறாங்க. அந்த தெருவினுடைய நடுவுல தான் எது போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நதி ஓடிக்கொண்டிருக்குது. அப்படின்னா இந்த தெரு எதை அடையாளப்படுத்து? இந்த ஸ்ட்ரீட், நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீட் எதை அடையாளப்படுத்தும்? நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த நகரத்தினுடைய ஸ்ட்ரீட் எதை அடையாளப்படுத்தும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏசையால பார்க்கக்கூடிய ஹைவே ஆஃப் ஹோலினஸும் ஒண்ணுதான். அதே மாதிரி வெளிப்படுத்தும் விசேஷத்துல இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீதியும் ஒண்ணுதான். சோ அப்படின்னா இந்த இடத்துல ஒன்ஸ் ஹைவே ஆஃப் ஹோலினஸ்க்குள்ள அந்த பெரும்பாதையான வழியில ஒருத்தர் நடக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த ஒரு வசன பகுதிகள் காட்டப்போகுது. அப்படின்னா பெரும்பாதையான அந்த வழி என்பது நாளைக்கு வெளியரங்கமான ராஜ்யத்துல புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு உயிரோட வந்துட்ட உலக ஜனங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும், உயிரோட வரும் பொழுது அவர்கள் புதிய சரீரத்தில் வந்தாலுமே கூட பழைய நினைவுகளோடு தான் வரப்போறாங்க. சோ அப்படின்னா அவர்கள் மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, பரிபூர்ணத்தை நோக்கி நகரணும்னா அவங்க வெற்றிகரமாக இந்த பெரும்பாதையான பாதையில் என்ன பண்ணணும்னா நடக்கணும். அந்த நடக்கணும்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி கிறிஸ்து எதிர்பார்க்கக்கூடிய குணாதிசயத்தை என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல காட்டும். சோ அதே சமயத்துல இன்னொன்னு மறந்துடக்கூடாது, நம்மளுடைய டூர் கைடு யாருதான் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் தூதன் தான். சோ 7ஆம் தூதன் தான் இந்த ஆச்சரியமான விஷயங்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அருமையா காமிச்சிட்டு இருக்காரு. ரெவலேஷன் 17th சாப்டர்ல இருந்து என்ன பண்ணிருக்காருன்னா காமிச்சிட்டு இருக்காரு. சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல என்ன காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதியை என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த நகரத்தின் வீதியின் மத்தியில பாக்குறோம். சோ அப்படின்னா இந்த இடத்துல இந்த நதி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தை அடையாளப்படுத்துது. ஏன்னா இந்த நதிய சாதாரண நதி அப்படின்னு சொல்லப்படல, ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், சத்தியம் தான் எதற்கு வழி நடத்தும்னா ஜீவனுக்கு வழி நடத்தும். சத்தியம் தான் எதற்கு வழி நடத்தும்னா ஜீவனுக்கு வழி நடத்தும். சோ அதனாலதான் இது ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த நதி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான சத்தியத்தை அடையாளப்படுத்துது. சோ ஜீவ தண்ணீர் உள்ள நதி அப்படின்னு நாம பார்க்கும்பொழுதே நமக்கு உடனடியா என்ன மைண்ட்ல வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசின அந்த கான்வர்சேஷன் நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம். சோ அந்த கான்வர்சேஷன்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, சமாரியா ஸ்திரீ கிட்ட யோவான் 4ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? 12ஆம் வசனம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றார். இப்படி நீ அம்மா சொல்லும் பொழுது இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் சொல்றாரு. இந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். நல்லா நோட் பண்ணோம். சமாரியா ஸ்திரீ கிட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிட்ட வசனத்தை கவனிச்சோம்னா என்ன சொல்றாருன்னா, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர்
அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு இல்லையா, நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் நான் கொடுக்குற தண்ணீரை குடிச்சாருன்னா. அப்படின்னா இதுல என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த ஜீவ தண்ணீர், ஜீவனை கொடுக்கக்கூடிய தண்ணீர் எதை அடையாளப்படுத்துதுன்னா உண்மையான சத்தியம். அந்த உண்மையான சத்தியம் எதை கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுக்க போகுது. யார் யாரெல்லாம் அந்த தண்ணீரை குடிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அதுல பானம் பண்றாங்களோ எல்லாருக்கும் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தோம்னா ஜீவன் கிடைக்கும். இப்ப கேள்வி, சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்லும் பொழுது நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அப்படின்னா சபைக்கு இதை சொல்லும் பொழுது நான் குடிக்கிற தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னா அவங்களுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வித்தியாசம்? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய தண்ணி இருக்கும், இங்க சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் பேசுறதுக்கும் எதுனா வித்தியாசம் இருக்கா, இல்ல ஒரே விஷயத்த பேசுறாரா? பதில் சொல்லுங்க. சேம் ஆர் டிஃபரண்ட்? சேமா டிஃபரண்டா? நம்ம ஆண்டவர் இங்க சொல்றதும் ரெவலேஷன்ல இருக்கிறதும் வித்தியாசம். ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு தெரியுங்களா? கிறிஸ்துவின் மனவாட்டி அவளுக்குள்ளவே ஊறுகிற ஜீவ ஊற்றா என்ன பண்ண போறாங்கன்னா மாறும். அந்த ரிவர் ஓடுது இல்ல புதிய எருசலேம்ல, அந்த ரிவர் ஓடுறதுக்கு ஒரு ஊற்று வேணும்ல. எந்த தண்ணீர் வரணும்னாலுமே அதுக்கு ஒரு ஊற்று வேணும்ல. அந்த ஊற்றாவே யார் மாற போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபை மாற. ஆனா உலக ஜனங்கள் ஊற்றா மாற போவதில்லை. உலக ஜனங்கள் அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை முண்டு என்ன பண்ண போறாங்கன்னா பிடிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா சபை போகக்கூடிய ஸ்தானத்தை கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அதுதான் சாகாமைக்குரிய தன்மையில சபை போயிட்ட பிறகு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஜீவனை என்ன பண்ண போறாங்கன்னா வழங்க போறாங்க. அப்படி வழங்கக்கூடிய ஊற்றா என்ன பண்ண போறாங்கன்னா இருக்க போறாங்க. அதுதான் இந்த இடத்துல வித்தியாசம். சோ இன்னொன்னு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளியரா இந்த இடத்துல பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள இந்த சுத்தமான நதி எதுக்காக ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷனை திரும்பியும் ரெஸ்டோர் பண்றதுக்காக, திரும்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. சோ இந்த இடத்துல இந்த தண்ணீரை என்னன்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னா பளிங்கை போல தெளிவான அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிளியர் ஆஸ் கிறிஸ்டல். சோ பொதுவாவே தெளிவு அப்படின்றது எதை அடையாளப்படுத்தும்னா ஒரு சுத்தத்தை, ஒரு பியூரிட்டியை அடையாளப்படுத்தும். பட் இந்த இடத்துல செனையாட்டிக் ஆதிப்பிரதியில என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த கிளியர் அப்படின்ற வார்த்தைக்கு, தெளிவான அப்படின்ற வார்த்தைக்கு ரேடியன்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ரேடியன்ட் தமிழ் எப்படி சொல்லலாம்? பிரகாசமாக. ERV-ல சரியா மொழிபெயர்த்திருக்காங்க. பின்னர் அந்த தூதன் ஜீவ தண்ணீர் ஓடுகின்ற ஆற்றினை எனக்கு காட்டினான், அது பளிங்கு போன்ற பிரகாசமாக இருந்தது. பிரகாசமாக இருந்தது அப்படின்னா அந்த தண்ணீர் கிறிஸ்டல் கிளியரா இல்ல, கிறிஸ்டல் ரேடியண்டா இருந்திருக்கு. பளிங்கு போன்று பிரகாசமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாக்குறோம் ஏற்கனவே ரெவலேஷன் 21:11 நம்ம பார்த்தோம். இந்த ஐடியாவை அப்படியே கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினை கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ரை கல்லை போலவும் இருந்தது. புதிய எருசலேமுடைய பிரகாசத்தை குறிச்சு நம்ம பார்க்கணும். சோ அப்படின்னா இந்த இடத்துல அந்த தண்ணீர் தெளிவாகவும், அதாவது பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் பளிங்கை போல பிரகாசமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கணுமா, இந்த ஜீவ தண்ணீர், இந்த சத்தியம் சுத்தமா மட்டும் இல்ல, 1000 ஆண்டு அரசாட்சியில சபை மகிமை அடைந்த பிறகு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் வெளியாகக்கூடிய சத்தியமானது சுத்தமான சத்தியம் மட்டுமல்ல, அது எப்படி இருக்குதாமா, ஒரு வைரம் போல பிரகாசிக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தண்ணீர் வைரம் போன்று பிரகாசிக்கின்ற இந்த சத்தியத்தை ஒருவர் உட்கொள்ளும் பொழுது அந்த வெளிச்சம்
அந்த மனுஷனுக்குள்ள போய் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனுஷனை பிரகாசிக்கும். இந்த மாதிரிதான் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒட்டுமொத்த உலகத்திலும் திரும்பி உயிரோட வந்து உண்மையான ஜீவனுக்கு கொண்டு போகக்கூடிய இந்த சத்தியத்தை அவர்கள் உணர்ந்து அதை அவங்க உட்கொள்ளும் பொழுது அந்த சத்தியமானது எப்படி கிரியை செய்ய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு மாபெரும் வெளிச்சத்தை என்ன பண்ண போதுன்னா, ஒரு மாபெரும் மாற்றத்தை என்ன பண்ண போகுதுன்னா குணாதிசய ரீதியாக கொண்டு வரப்போது ஒட்டுமொத்த உலகத்துக்கு. சோ இந்த தண்ணீரை பியூர் ரிவர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு பிரதரசில் அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் பியூட்டிஃபுல்லி forcefully the blessings of refreshment and restitution which will issue forth from the New Jerusalem, the kingdom of Messiah. அப்படின்னா இந்த ஜீவ தண்ணீரானது ரொம்ப அழகா ரொம்ப ஃபோர்ஸா எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதம் புதிய எருசலேம்ல இருந்து கொடுக்கப்படுறத இது ரொம்ப அருமையா அடையாளப்படுத்துது. அது தெளிவா இருக்குன்னு நம்ம பாக்குறோம்ல. அப்படின்னா அதுக்கும் அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்போ உலக ஜனங்களுக்கு உண்மையான சத்தியம் தெரியல. ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியம் கள்ள உபதேசங்கள்னால அது களங்கமாயிடுச்சு. அப்படின்னா இந்த இடத்துல தேவன் கிட்ட இருந்தும் கிறிஸ்து கிட்ட இருந்தும் சபை கிட்ட இருந்தும் வெளியாகக்கூடிய சத்தியத்துல வெளியரங்கமான ராஜ்யத்துல ஒரு துள்ளி அழுக்கு கூட என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீர் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல புரியுது. சிங்காசனத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி என்பது ஆக்சுவலா தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முதல் பகுதியை தான் யார் கையில ஒப்பு கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து கையில ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்க. அதனாலதான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். இதே கான்செப்ட நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் 1874 கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகும் பொழுது நிறைவேறக்கூடிய வசனம் இது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது எப்பொழுது அவர் எக்காலம் ஊதும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அது யாரு யாவே தேவன் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆகும். அவருடைய கிரைஸ்டுக்கும் உரிய கிங்டம் ஆகுது. எப்போங்க 1000 years ஆரம்பிக்கும் போது. அப்படின்னா இந்த ராஜ்யத்தை தேவன் முதல்ல யார் கூட ஷேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஷேர் பண்றாரு. சோ அப்படின்னா இந்த இடத்துல வசனம் சொல்லுது இவர்கள் சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. இவர்கள் சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. அப்படின்னா இது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஜீவ தண்ணீர் இந்த பரிசுத்தமான ஜீவ தண்ணீர் வருவதற்கான சோர்ஸ் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய சிங்காசனத்தின் நீதியான நியாய தீர்ப்புகள் வெளியானது நிமித்தம் அவங்களுடைய நீதியான நியாய தீர்ப்பின் அதிகாரத்தின் நிமித்தம் இந்த ஜீவ தண்ணீர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் புரிஞ்சுக்கிறாங்க உண்மையான நீதி என்றால் என்ன, உண்மையான நீதி என்றால் என்ன. சோ யோசிச்சு பாருங்க ட்ரூ ஜஸ்டிஸ்னுடைய பவர் சாதாரண விஷயம் கிடையாது. சோ அப்படின்னா இந்த இடத்துல அந்த ட்ரூ ஜஸ்டிஸ் தான் ஒட்டுமொத்த அந்த பாவத்தினால விழுந்து கஷ்டப்பட்டிருக்கூடிய ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அந்த உண்மையான ஜஸ்டிஸை பார்க்கும்பொழுது இந்த புதிய நகரத்தின் மீது ஒரு மிக பெரிய ஒரு கான்பிடன்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு புதிய நகரம் அப்படின்னு சொல்றது புதிய எருசலேம். புதிய எருசலேம் என்பது கிறிஸ்துவின் வெளியரங்கமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் உண்மையான நீதியை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸ் இந்த கவர்மெண்ட் மேல வரும். அது அவங்கள புத்துணர்ச்சி விட்டும்.
நாம கூட யோவான் 5:28-29 நாம பார்க்கும்பொழுது உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது, இதை குறித்து நீங்கள் யோவான் 5:28-29 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறார்களும் புறப்படுவார்கள். நமக்கு நல்லா தெரியும், ஆக்கினை அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, சரியான மொழிபெயர்ப்பு நம்ம ஆங்கிலத்தில் நம்ம படிச்சோம்னா, those who committed the evil deeds to a resurrection of judgment, அதாவது ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்கள் சபை வகுப்பார். தீமை செய்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள். அவங்க எப்படி எழுந்துக்கிறாங்களாமா? ரெசரக்ஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ரெசரக்ஷன் பை ஜட்ஜ்மெண்ட். அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியரங்கமான ராஜ்யத்தின் காலப்பகுதிக்கு என்ன ஒரு விஷயத்தை கொடுக்கிறார், அந்த பீரியடை அந்த காலப்பகுதியை எப்படி அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடிய காலப்பகுதி. திருப்பி சொல்றேன், நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் நடக்கக்கூடிய உயிர்த்தெழுதலின் காலப்பகுதி. அப்படின்னா தேவன் கிட்ட இருந்தோம், கிறிஸ்து கிட்ட இருந்தோம் உண்மையான நியாய தீர்ப்பு வெளியானதுனாலதான், வெளியாக போகிறதுனாலதான் அப்ப அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் என்பது சும்மா கல்லில இருந்து எழுந்து வர்றது உயிர்த்தெழுதல் கிடையாது. அது ஜஸ்ட் உயிரோட வர்றது. உயிர்த்தெழுதல் அப்படின்றது என்னன்னா, அந்த நித்திய ஜீவனை அடையும்படி 1000 ஆண்டு அரசாட்சியில ஆதாமுடைய பரிபூர்ண நிலைமை அடையறாங்க பாருங்க, அதுதான் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் அடைவதற்கு காரணமே என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் கிட்ட இருந்தும் கிறிஸ்து கிட்ட இருந்தும் வெளிப்படக்கூடிய நியாய தீர்ப்பு. இப்பேற்பட்ட உண்மையான நீதிய இதுவரைக்கும் உலக ஜனங்கள் கண்டதில்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாப்பா. சோ நம்ம பாக்குறோம், இந்த ஒரு நதி எங்க பாயுதுன்னா அந்த நகரத்தின் வீதியில என்ன ஆகுதுன்னா பாயுது அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்குது. இதே அடையாளத்தை நம்ம எசேக்கியேல் தேவாலயம் பிக்சர்ல கூட நம்ம பார்த்தோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 47:12. எசேக்கியேல் 47:12 நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற இங்க எசேக்கியேல் மேட்ச் இருப்பாரு. அங்க சிங்காசனத்திலிருந்து, இங்க அதே சிங்காசனத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள். ஓகே, சோ அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நமக்கு எசேக்கியேல்ல கிடைக்குது. ரெண்டுமே ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசுது. வெளியரங்கமான ராஜ்யத்தின் காலப்பகுதியில பெரும்பாதையான வழியில நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இப்போ நகரத்தின் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. இந்த ஜீவ விருட்சம் யாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ரெவலேஷன் 21 பார்க்கும்பொழுது ஏசாயா 61:3 நம்ம பார்க்கிறோம், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்படின்னா கிளியரா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த விருட்சம் யாரை அடையாளப்படுத்துதுன்னா சபை வகுப்பார அடையாளப்படுத்துது. சோ அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? தேவன் கிறிஸ்து மூலமாக வரக்கூடிய நியாய தீர்ப்பு அவங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்குது. அதே சமயத்துல பரிசுத்தவான்கள் தான் அந்த விருட்சங்களே. அவங்க பழங்களையும், அவர்கள் குணமாகுவதற்கு தேவையான பழங்களையும் இலைகளையும் என்ன பண்றாங்களா? கொடுக்குறாங்களாம். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவை. சோ அப்படின்னா இந்த இடத்துல அந்த விருட்சத்தின் இலைகள், அந்த விருட்சத்துக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலைகள், அந்த விருட்சத்தினுடைய இலைகள் தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் குணமாக்கும். அன்புக்குரிய சகோதர விருட்சம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு நாம தான். யோசிச்சு பாருங்க, எந்த நிலைமையில கொண்டு போய் நம்மளை வைக்கிறாரு.
இந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விருட்சம் நாமனா விருட்சத்தின் இலைகள் எதை அடையாளப்படுத்தும்? ட்ரெடிஷ்னலா இலைகளை பைபிள்ல எதற்கு அடையாளமாக நம்ம பார்த்திருக்கோம்னா ப்ரொஃபஷனுக்கு அடையாளமா நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அத்திமர ஓமையை குறிச்சு நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். சோ அதை நம்ம பார்க்கும் பொழுது ஆங்கிலத்துல நம்ம படிச்சோம்னா அத்திமர ஓமைய when they put forth the leaves, அது இலை விடும் பொழுது அப்படின்றோம். அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கார் என்று அறியுங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சோ அப்படின்னா இந்த இடத்துல இலைகள் அந்த இடத்துல எதை அடையாளப்படுத்துது? அந்த மரம் அத்தி மரம் இஸ்ரேல் தேசத்தை. இலை எதை அடையாளப்படுத்துதுங்க? அந்த இஸ்ரேல் மரம் முதல்ல பட்டு போச்சு. பட்டு போன இடத்துல இலை இருக்காது. அப்படின்னா தேசம் சுதந்திரம் வாங்கல. தேசம் என்ன ப்ரொஃபஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா அது உயிரோடு இருக்கிறதா ப்ரொஃபஸ் பண்ணல. அதே போல இலை இருக்குன்னா அந்த மரம் உயிரோடு இருக்கு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அர்த்தம். சோ அந்த மரம் உயிரோடு இருக்கு அப்படின்றத எதை வச்சு தெரிஞ்சுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அது இலை விடுறதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் வாங்கிட்ட விஷயத்த பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. அது திரும்பி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த நேஷன் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா உயிரோட வந்துருச்சு. லீவ்ஸ் விச் ப்ரொஃபஸ் தட் நேஷன் இஸ் அலைவ். அந்த லீவ்ஸ் எதை அடையாளப்படுத்துதுன்னா சொல்லுது, வெளி காட்டுது தேசம் என்ன ஆகுது, உயிரோட வந்துருச்சு அப்படின்னு. சோ அப்படின்னா பொதுவா இந்த இலைகள் என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா ப்ரொஃபஷன் அடையாளப்படுது. இந்த ப்ரொஃபஷனை எப்படி இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வார்த்தையை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம 23ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அப்படின்னு இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா ப்ரொஃபஷன் ஆஃப் அவர் ஃபெய்த். அப்படின்னா கிளியரா என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷன் ஆஃப் அவர் ஃபெய்த், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடும். அந்த அறிக்கையிடுறதுதான் ப்ரொஃபஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம கிளியரா சபை யார்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முற்பிதாக்கள் தங்களுடைய நம்பிக்கையை என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸ் பண்ண தங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு ஒரு வாழ்க்கையை அருமையை என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்காக வாழ்ந்ததுனால மேகம் போன்ற திறனான சாட்சிகளாக நமக்கு இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி முற்பிதாக்களுடைய விசுவாசம் அவங்க வாழ்க்கை நமக்கு இப்போ ஒரு பாடமா இருக்கோ அந்த மாதிரி கிறிஸ்துவின் சபையினுடைய நாம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு நாளைக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கு. அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க போறது எது தெரியுங்களா? நாம ஒவ்வொரு நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க அந்த வாழ்க்கை. ஒவ்வொரு நாள் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க அந்த வாழ்க்கை. ஒரு நாள் ஆபீஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க அந்த வாழ்க்கை. ஒரு நாள் எக்லீஷியால நம்ம காட்டுறோம் பாருங்க கேரக்டர். சகோதரிகள் மத்தியில காட்டுறோம் பாருங்க கேரக்டர். அதுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள குணமாக்க போகுது. இப்போ நம்ம முற்பிதாக்களுடைய வாழ்க்கை நம்மள குணமாக்குதா இல்லையா? நம்மள மாத்துதா இல்லையா? அந்த மாதிரியே ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு குணமாக்கக்கூடிய ஒரு விஷயமா சபையினுடைய வாழ்க்கை இருக்கு. அடுத்து அந்த விருட்சங்கள் அது மாதந்தோறும் தன் கனியை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 22:2 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். நமக்கு நல்லா தெரியும் ஜீவ விருட்சம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? ஜீவ விருட்சம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஜீவ விருட்சம் யாரு? சபை. அப்படின்னா மொத்தம் எத்தனை மரங்கள் இருக்காங்க? மொத்தம் 1,44,000 மரங்கள் இருக்கு. மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். கரெக்டா? மாதந்தோறும் தன் கனியை. எத்தனை மாசம்? 12 மாசம். எத்தனை வகையான கனிகள்? 12 விதமான கனிகள். எந்த காலப்பகுதியில? 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய யுகத்துல. அப்படின்னா 1,44,000 மரங்கள் 12 மாதங்களாக 12 விதமான கனிகளை 1000 ஆண்டு அரசாட்சியின் யுகத்துல
கொடுக்குறாங்க அப்படின்றத கணக்கு போட்டா என்ன நம்பர் வருது? 2736 கோடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2736 கோடி ஜனங்கள் 2073 2073 கோடியே 60 லட்சம் ஜனங்கள் நாளைக்கு ராஜ்யத்துல பரிபூர்ண நிலைமைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா மீண்டு வர போறாங்க. இந்த கணக்கை வேற ஒரு கணக்கோட கூட நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி கிறிஸ்து மரிச்சு எத்தனை பேர் உருவாக்குனாருங்க? எத்தனை பேர் உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தோம்னா 1,44,000 பேர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாங்க. சோ அந்த மாதிரி 1,44,000 பேர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபை அங்கத்தினரும் ஒவ்வொருத்தரும் 1,44,000 பேர் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீவனோட எழுப்ப போறாங்க, ஜீவனுக்கு கொண்டு வர போறாங்க. சோ அப்படின்னா யுகாயுகத்துல ஒருவேளை உலக ஜனங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவா இருக்கலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்னா 2073 கோடியே 70 லட்சம். சோ அதுதான் இந்த கால்குலேஷன்ல இருந்து கூட நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். சோ அதுல 3ல ஒரு பங்கு இப்பவே என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ கிளியரா 12 விதமான கனிகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12 விதமான கேரக்டர்ஸ் அடையாளப்படுத்துது. சோ அந்த கேரக்டர்ஸ் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அதை பெற்றுக்கொள்ள போறாங்க. சோ அதான் நம்ம பாக்குறோம், அந்த விருட்சத்தின் கிளைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவை. ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் இருக்குல்ல, அந்த ஜனங்கள் அப்படின்ற வார்த்தையினுடைய இங்கிலீஷ் வேர்டு என்னன்னா நேஷன்ஸ். ஜனங்கள் இல்ல, நேஷன்ஸ். ஜாதிகள். அப்படின்னா ஜாதிகள் அப்படின்னா இந்தியால பல ஜாதி இருக்கு, சைனால ஒரு ஜாதி இருக்கு. இந்த மாதிரி ஜாதியா தான் மக்கள் இருப்பாங்க, ஜாதியா தான் தேவன் படைச்சிருக்கிறார். அப்படின்னா நாளைக்கு வெளியரங்கமான ராஜ்யத்துல கூட எல்லார் ஃபேஸும் ஒரே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஆயிடாது. எல்லாருமே ஜாதியா தான் இருப்பாங்க. அந்த வித்தியாசம் இருக்கும், அந்த வித்தியாசத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கும். அந்த வித்தியாசத்தில் பரிபூர்ணம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அந்த ஜாதிகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் நேஷன்ஸ். ஸ்டில் அப்பயும் அந்த ஜாதிகள் அதுதான் நம்ம பாக்குறோம். ஆதியாகமம் 17:5 கூட இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தப்படினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா ஆப்ரஹாமிக் கவுனன்ட், ஆபிரஹாமுடைய உடன்படிக்கை உள்ளதான் சாரால் கவுனன்ட், அதுக்குள்ளதான் லா கவுனன்ட், அதுக்குள்ளதான் நியூ கவுனன்ட் வருது. சோ இந்த ஆப்ரஹாமிக் கவுனன்ட் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ணுதுன்னா கடைசியா ஆசீர்வதிக்குது. இது நேஷன்ஸ் ஹீல் ஆகுது அப்படின்னு சொல்றது லிட்டரலா பொலிட்டிக்கல் பார்டர்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இருக்காது. ஆனா ஏதேன் தோட்டத்துல இருந்து மனுக்குளம் பெருசா வளர்ந்துருச்சு. வேரியஸ் ஃபேமிலிஸ் இருக்கு, வேரியஸ் ஃபேமிலிஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, உலகம் முழுக்க நிறைய ஃபேமிலிஸ், அந்த அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடைமுறைகள், அவங்களுக்கு ஏத்த மாதிரி உணவு வகைகள் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படின்னா இவங்க எல்லாருமே இந்த வித்தியாசத்தோட தான் இருப்பாங்க வெளியரங்கமான ராஜ்யத்துக்கு. கேரக்டர்ல வித்தியாசம் இல்லை, பட் இந்த ஐடென்டிட்டியில, இந்த தனித்தன்மையில அவங்க வித்தியாசமா தான் இருப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்ன ஆப்பிரிக்கன்ஸ், அவங்க ஆப்பிரிக்கனா இருக்கக்கூடிய அந்த அது ஒரு ஃபேமிலியா, அதுல ஒரு பரிபூர்ணம் அடைஞ்சு அப்படி இருப்பாங்க. ஆனா எல்லாருமே புதிய உடன்படிக்கைக்குள்ள சீராக்கி குணமாக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் குணமாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் சபையினுடைய வாழ்க்கை. அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம இப்ப வாழ்ந்தோம்னாதான் அப்ப குணமாகும். அப்ப நாம ஜீவ விருட்சத்தின் கனியாக, ஜீவ விருட்சமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க முடியும். சோ இப்பேற்பட்ட வாய்ப்பு சபையினுடைய லைஃப பார்த்து நாங்கள் ஜீவனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இந்த பெரும்பாதையான வழியில போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். எப்பேற்பட்ட ஆசீர்வாதமான காலப்பகுதி. அந்த ஆசீர்வாதமான காலப்பகுதி வருவதற்காக சீக்கிரமா நம்முடைய கேரக்டர் மாற்றி தேவனுடைய பொற்பாதங்களில் சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.
மீதம் இருக்கக்கூடிய வசன பகுதிகளை தேவன் சித்தமா இருந்தா அடுத்த வாரம் தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.